இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பணமோசடி வழக்கு, யோஷித ராஜபக்சவிடம் குற்றப்பத்திரிகை கையளிப்பு. வாகன இலக்கு தகடு அச்சிடுவதற்கான புதிய திட்டம் இன்று கையெழுத்திடப்பட்டது. நீர்கொழும்பு கட்டான பகுதிகளில் 16 மணி நேர நீர்விட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புதிய ஆகாய மார்க்கத்தில் பயணத்தை முன்னெடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறவிருந்த இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்படும் சாத்தியம். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவுக்கு சொந்தமான தனியார் வங்கி கணக்கொன்றில் 17 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்பட்டமை தொடர்பில் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை இன்று ஹோமாகம மேல் நீதிமன்றத்தில் வைத்து அவரிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான யோஷித ராஜபக்சவை தலா 2 லட்சம் ரூபாய் பணப்பிணைகளிலும் தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்குமாறு ஹோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி கிருஷாந்தி அமரதுங்க உத்தரவிட்டார். அத்துடன் எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகனங்களுக்கான இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணியை புதிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைப்பதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்வில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம், வீதி போக்குவரத்து மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையினர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க, ஒப்பந்தத்தின்படி குறித்த நிறுவனம் 3 மாதங்களுக்குள் இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட காலம் எடுத்ததாகவும் அமைச்சரவையின் அனுமதி மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் இது கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் குறித்த நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின்படி 2 மாத காலத்திற்குள் இப்பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இந்த திட்டம் சுமார் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியானது எனவும் இன்று முதல் 5 ஆண்டு காலத்திற்கு அந்த நிறுவனத்திற்கு இது வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு மற்றும் கட்டான ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் முற்பகல் 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 16 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதன்படி நீர்கொழும்பு மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகள், கட்டான பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் எத்தியாவல, ஜன்குரவெல, கலுவரிபுவ, மிரிஸ்வத்த, கோன்கொடமுல்ல, ஹல்பே, அம்பலாயாய, வைக்கால் ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது ஐரோப்பிய சேவைகளுக்காக ஆப்கானிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் ஊடாக மாற்றுப்பாதையை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுடன் ஆரம்பமான இந்த மோதல் தீவிரமடைந்துள்ளதால் வான்பரப்புகள் மூடப்பட்டு விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து சிவில் விமான போக்குவரத்து பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரமுக்வெல்ல கருத்து தெரிவிக்கையில், இந்த மாற்றுப்பாதை காரணமாக லண்டன் போன்ற நகரங்களுக்கான பயண நேரம் 1.5 மணித்தியாலங்களால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை வான்பரப்பு மூடப்பட்டுள்ளமையால் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் ராணுவ மோதல்கள் காரணமாக ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறவிருந்த இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மட்டுப்படுத்தப்பட்ட கிரிக்கெட் தொடர் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த இந்த தொடரில் 3 20-20 போட்டிகளும் 3 ஒருநாள் போட்டிகளும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன. இந்த தொடரை வேறு நாடுகளுக்கு மாற்றி நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்ட போதிலும் குறுகிய காலத்தில் அதற்கான போக்குவரத்து மற்றும் ஏனைய ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் உள்ள சவால்கள் காரணமாக அது சாத்தியமற்றதாக கருதப்படுகிறது. தற்போதைய போர்ச்சூழல் காரணமாக கிரிக்கெட் அட்டவணையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து இரு நாட்டு கிரிக்கெட் நிறுவனங்களும் விரைவில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.